ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பேக்கரிகள்லாம் கிடைக்கிற மாதிரியான நல்ல ஒரு உருளைக்கிழங்கு மசாலா சமோசா தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இந்த சமோசா செய்கிறதுக்கு ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணி தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. மாவு பிசைஞ்ச உடனே நம்ம சமோசா சூப்பராக ரெடி பண்ணலாம். சமோசா எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு மாவு எந்த பக்குவத்தில் மாவு பிசையணும், எந்தளவு தண்ணி சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சமோசாவோட ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக நம்ம முதல்ல உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இல்லை ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சமோசாவுக்கு மேல் மாவு பிசைய போகிறோம். அதுக்கு நெய் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கிறேன். லைட்டாக சூடு பண்ணாதாங்க, சூடு பண்ணி சேர்த்தா தான் மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சமோசா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு மைதா மாவு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது மொத்தத்துக்கு 200 கிராம் அளவுக்கு வரும். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். நல்லா கையில் க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். மைதா மாவு, உப்பு, ஓமம் எல்லாமே சேர்த்துட்டேன். நெய் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துட்டாங்க. லைட்டாக வெதுன்னு தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், இது 2வது டேபிள் ஸ்பூன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டஃபிங் மேல் மாவு பார்த்திங்கன்னா நல்லா நெய் வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் கூட சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லை டால்டா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு சமோசாவோட மேல் மாவு நமக்கு திக்காக தான் இருக்கணும். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு திக்காக இருந்தால் தான் நமக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா திக்கான கெட்டியமான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தத்துக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டிருக்குங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கெலாம் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடறேன். மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். மசாலா செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கலாம். சாப்பரில் கட் பண்ணும்போது நல்லா ஃபைனாக கட் ஆகும். இந்த மாதிரி சாப்பரில் போட்டாச்சுன்னா ரொம்பவே சாஃப்டாக நல்லா கட் ஆகிடும். அடுத்தது வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வரும். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே தண்ணி இல்லாமல் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா தோலை உரிச்சிட்டு நம்ம எப்பொழுதும் போல் உருளைக்கிழங்கு நல்லா உதுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. முதல்ல ஆறிட்டு இருக்கட்டும். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி 2-3 இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெங்காயத்தோட அளவு இருக்குது. மல்லி தீஞ்சிடக்கூடாதுங்க. தீஞ்சிருச்சுன்னா நமக்கு கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லி சேர்த்து நல்லா பொரியட்டும். அடுத்து நறுக்கி வச்ச பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பேக்கரியில் சாப்பிடும்போது முந்திரி பருப்புலாம் இருக்கும் பாருங்கள், அதனால் நானும் முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். ஜீரகம், மல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள்,
சாட் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம சாட் மசாலாலாம் போட்டால் தான் நம்ம பேக்கரில் கிடைக்கும் பார்த்திங்கள, அந்த மாதிரியான சமோசா டேஸ்ட்டு கிடைக்கும். மசாலாலாம் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு போதும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா நமக்கு அல்வா பதத்துக்கு நம்ம கலரி எடுத்துக்கணும். பேனில் ஒட்டவே கூடாது. அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், சக்தியில் இருக்கக்கூடிய கறி மசால் தூள் சேர்த்துக்கிறேன். கறி மசால் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் கலந்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட உருவம் தெரியக்கூடாதுங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாரு, நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு மசாலா. நமக்கு இப்போவே கமகமான வாசனை அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னமும் நல்லா சுருண்டு வரணும். நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு சுருண்டு வரணும். நமக்கு நல்லாவே மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் லெமன் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அதே மசாலா டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பிளேட்டில் போட்டு நான் ஆற வச்சுட்டேங்க. அடுத்து மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லாவே நமக்கு ஊறி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு மாவு நல்லா திக்காக இருந்தால் தாங்க நமக்கு சமோசா ஷீட் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே கரெக்டாக வரும். எனக்கு இந்த சமோசா பார்த்திங்கன்னா ஒரு 12 சமோசா வரும். பூரிக்கு மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமான அளவு மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு தொட்டுட்டு நம்ம எப்பொழுதும் போல் பூரிக்கு போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீல வாக்கில் வழி திரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணி சமோசா மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கத்தி வச்சு நடுவில் ஒரு தடவை கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி தொட்டுட்டு நம்ம கட் பண்ண பாகத்தில் தண்ணி தொட்டு தடவிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கோன் ஷேப்பில் அது பண்ண போகிறோம். ஒரு பக்கம் மடிச்சிட்டேன். திருப்பி இதை வந்து இந்த பக்கம் மடிச்சிடணும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி தாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். நடுவில் பாருங்கள் நல்ல கோன் மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம அப்படியே ஸ்டஃப் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. திரும்ப தண்ணி தொட்டு எல்லா பக்கமும் நல்லாவே தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நடுபாகத்தில் சின்னதாக மடிச்சுக்கலாம். மடிக்கணும்னு தேவைன்னா மடிச்சுக்கோங்க. மடிக்க வேணாம்னா பரவாயில்ல, விட்டுறலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நல்லா தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சமோசாவை மூடிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியான நல்ல சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 8 சமோசா இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். மொத்தத்துக்கு நமக்கு 12 சமோசா வரும். நம்ம எடுத்துருக்க மாவோட அளவுக்கு பார்த்திங்கன்னா 12 சமோசா வரும் நமக்கு. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு சமோசாவாக நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது. நல்லா தண்ணி தொட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா மூடிக்கோங்க. 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சமோசா மேலே நல்லா சைடு கார்னர் முழுக்க நல்லா மொறுன்னு இருக்கும். நடுவில் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அப்படியே எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. அடுத்த பேட்சும் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் திரும்ப போட்டுக்கலாம். சமோசா வந்து எண்ணெயில் நல்லா மூழ்கி இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு கம்பி வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. பாதி அளவு வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தாங்க நம்ம எடுக்கணும். ஒரு பேட்ச் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். கரெக்டாக 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும்
நமக்கு பொரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத நல்ல மொறுன்னு பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரியான உருளைக்கிழங்கு மசாலா சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம சமோசா சாப்பிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சமோசா பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். நடுவில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. சைடு கார்னர்லாம் நல்லா மொறுன்னு இருக்குது. சமோசா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரசாரமாக, ரொம்ப காரம்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு மைல்டான காரத்தோட நல்ல ஒரு மசாலா வாசனையோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. சின்ன ஓம வாசனை, நம்ம போட்டுக்கக்கூடிய உடச்ச மல்லி இருக்குது பார்த்திங்க, அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நம்ம வீடுகளில் சாப்பிடும்போது ஒரு சமோசாவோட இன்னொரு சமோசா எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கெச்சப்போட சாப்பிட்லாம், இல்லைனா நல்ல ஒரு இஞ்சி இலக்காட்டியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.